வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ் வானில் வீரியம். 1940 ஆண்டு ஐரோப்பா முழுவதும் ஹிட்லரின் படைகள் பரவியிருந்தன. பிரான்ஸ் வீழ்ந்தது. நார்வே, டென்மார்க், பெல்ஜியம் அனைத்தும் ஜெர்மனியின் பிடியில். இப்போது இலக்கு இங்கிலாந்து. ஹிட்லர் நினைத்தால் இந்த தீவு குன்றையும் எளிதாக அடக்கிவிடலாம். ஆனால் அவருக்கு எதிராக நின்றது ஒரு சிறிய வீரமான விமானப்படை. அதுதான் பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ். ஜெர்மனி வானில் தாக்கியது. லூட்வாப் என்று அழைக்கப்பட்ட அவர்களின் விமானப்படை இங்கிலாந்தின் நகரங்களின் மீது தொடர்ந்து குண்டு வீசத் தொடங்கியது. லண்டன் இரவில் எரிந்தது. வீடுகள் சிதைந்தன. ஆனால் மக்களின் மனம் உடையவில்லை. அந்த இருளில் வானத்தில் பறந்தனர் பிரிட்டிஷ் விமானிகள். ஸ்பிட்ஃபயர் மற்றும் ஹரிகேன் எனும் சிறிய வேகமான விமானங்களில் அவர்கள் விரைந்தனர். அவர்கள் இரவு பகலாக பறந்தனர். அவர்கள் விமானங்களை எண்ணிக்கையால் வெல்ல முடியாது, ஆனால் தைரியத்தால் மட்டுமே வென்றனர். ஒவ்வொரு குண்டு வீச்சிலும் ஒவ்வொரு தீப்பொறியிலும் அவர்கள் தங்கள் நாட்டின் சுதந்திரத்தை காத்தனர். அந்த நாட்களில் பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் உரைத்தார், "Never in the field of human conflict was so much owed by so many to so few." அதாவது, மனித வரலாற்றில் இத்தனை பேரின் நன்றி சிலருக்கு எப்போதாவது மட்டுமே காணிக்கையாக செலுத்தப்பட்டு உள்ளது. அந்த சிலர்தான் இந்த ராயல் ஏர்ஃபோர்ஸ் நாயகர்கள். பலர் திரும்பி வரவில்லை. அவர்கள் பெயர் காற்றில் கலந்து மறைந்தது. ஆனால் அவர்கள் உருவாக்கிய வரலாறு இன்றும் பிரிட்டிஷ் வானத்தில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அந்த வீரர்களின் தைரியம் முழு உலகத்திற்கும் நம்பிக்கையை தந்தது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.